வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் மியூசிக் தெரப்பி ஆஸ் அன் அஸ்ட்ராலஜிக்கல் ரெமடி என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளாகவே இதற்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம என்ன பார்த்துட்டு வரோம். அஸ்ட்ராலஜிக்கல் ரெமடி அப்படின்னு சொன்னால் இதுவும் நமக்கு தெரிஞ்சிட்டோம். அஸ்ட்ராலஜியும் மியூசிக்கும் டிவைன் ஆரிஜினில் இருக்குது. இது எல்லாத்துக்குமே அடிப்படை வேதத்திலேருந்து கிடச்சிது. இந்த 3 சென்டென்ஸும் எப்போவுமே நம்மளுக்கு என்ன, இந்த அஸ்ட்ராலஜிக்கல் ரெமடின்னு சொல்லும்போது திஸ் வில் ஹாவ் டு டேக், அது முதல்ல எடுத்துக்கணும். அந்த அஸ்ட்ராலஜிக்கல் ரெமடின்னு வரும்போது 12 கட்டம் இருக்குது, 12 ராசிகள் இருக்குது. அதுக்கு உண்டான ஒரு ராசிக்கும் என்ன ஒரு ஸ்வரம் இருக்கும், ஒரு கோமல ஸ்வரம், ஒரு தீவிர ஸ்வரம் அப்படின்னு. இந்த இருக்கிற ஸ்வரங்களில் நம்மளுக்கு சப்த ஸ்வரங்கள் தான் இருக்குது. சப்த ஸ்வரங்கள் சொல்லும்போது இசை என்ன சொன்னால் முதல்ல எமோஷன்ஸை வெளியில் காட்டணும், அதுக்கு பயன்படும். அதுக்கப்புறம் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பயன்படும். அப்படி தான் நம்ம இது நாள் வரைக்கும் நினச்சிட்ருக்குறோம். அது இல்லாமல் இசை என்ன சொன்னால் எமோஷன்ஸ் காட்டும் என்ன சொன்னால் என்ன, அந்த இசையில் இருக்கிற வார்த்தைகள், அதாவது மொழியோ கலந்த ஒரு இசை என்ன சொன்னால் பாடல்கள் என்ன சொன்னால் அந்த பாடல்களில் இருக்கிற பொருள் நம்மளோட உணர்ச்சிகளை வெளிக்காட்டும். அப்படி தான் நம்ம என்டர்டெயின்மெண்ட் அடிப்படையில் பார்த்துட்டு வரோம். ஆனால் அந்த என்டர்டெயின்மெண்ட்டில் காட்டும்பொழுது எப்போ பார்த்தாலும் சோபரிங்காக இருக்க முடியுமா? மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம். எல்லாருமே எந்த காரணத்துலேயும் எவ்வளோ தூரம் நம்ம தவறு செய்திருந்தாலும் தவறுக்கு உண்டான என்ன ஒரு அவுட்கம் பார்க்காம எல்லா தவறுகளுக்கும் எண்டு ரிசல்ட் என்ன இருக்கணும், மகிழ்ச்சியாக தான் இருக்கணும்னு நினைக்கிறது தான் மனித சுபாவம். அப்படி தான் நம்மள இப்போ பல பேர் அப்படி தான் இருக்கிறோம். அதனால் மகிழ்ச்சியை வெளிக்காட்டணும் அப்படின்னா அதற்கு இசை ஒரு சரியான காரணியாக அமையும் அப்படின்னு கூட நினைக்கிறோம். ஆனால் இது நாள் வரைக்கும் இசை என்ன சொன்னால் அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு அந்த மோடில் தான் அதை பயன்படுத்த முடியும்னு நினச்சோம். ஆனால் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இசை என்ன சொன்னால் அதை மருந்து போலவும் பயன்படுத்த முடியும் அப்படின்னு. நம்மளுக்கு ஒரு தவறு செய்கிறோம் அப்படின்னா என்ன, எண்ண ஓட்டங்கள் தெளிவாக இல்லை, எண்ண ஓட்டங்கள் தெளிவாக இல்லை. எண்ண ஓட்டங்கள் தெளிவாக இல்லை என்ன, சரிவான புரிதல் இல்லை. ஒரு விஷயத்தை பற்றின சரியான புரிதல் இல்லைன்னா அதற்கு தொடர்புடைய செய்தி எப்படி இருக்கும், புரிதல் இல்லாததுனால தவறான கண்ணோட்டத்தில் அதை நம்ம பார்ப்போம். தவறான கண்ணோட்டத்தில் பார்த்தா அதுக்கு போல் ஒரு முடிவு எடுக்கிறோம். நீங்கள் எமோஷ்னலாக கோபமாக இருக்குச்சே ஒரு முடிவு எடுக்கிறோம், இல்லைன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குச்சே ஒரு முடிவு எடுக்கிறோம்னு சொன்னால் அந்த முடிவு அநேகமாக எப்படி இருக்கும், தவறான முடிவாக தான் இருக்கும். ஏன்னா உணர்ச்சி வயப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் எப்பொழுதும் தவறான பலனையே தரும். அதில் மாற்று கருத்து இல்லை. அதனால் நம்ம நார்மலாக எந்த விதமான உணர்ச்சிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம சாதாரணமாக அமைதியாக இருக்கும்போது ஒரு முடிவு எடுக்கிறோன்னு வைங்க, அந்த முடிவு ஏற்புடையதாக இருக்கும். அதில் சின்ன சின்ன பிழைகள் இருந்தால் கூட தட் கேன் பி ரெக்டிஃபைடு ஆன் நெக்ஸ்ட் அக்கேஷன்ஸ் அப்படின்னு நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். ஏன்னா பிஹேவியரை மாடிஃபை பண்ணணும்னா இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். ஆனால் இது எப்படி அஸ்ட்ராலஜியோட நம்ம சரிப்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டால், அஸ்ட்ராலஜின்னு வரும்பொழுது அதில் நம்மளோட அந்த 12 ராசிகள் இருக்குது, அதில் 12 கட்டம் இருக்குது. 12 கட்டத்துக்கும் ஒரு கட்டத்துலேயும் என்ன, மேஷ ராசி, மேஷ விருச்சிகத்துக்கு அதிபதி செவ்வாய், சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன், கடக ராசிக்கு அதிபதி சந்திரன் அப்படின்னு அதுக்கு அந்த அஸ்ட்ராலஜியில் ஒரு பெரிய விஷயங்கள் இருக்குது. அப்படின்னு சொன்னால் அந்த கிரகத்தில் என்ன காம்பினேஷன் இருக்குது, அந்த ஒரு கட்டத்தில் அந்த ஒரு கடகராசியில் என்ன கிரகங்கள் ஒன்றாக இருக்கிறது, அதில் என்ன குறைபாடு உள்ளது அப்படின்னு சொன்னால் அந்த கடகராசியில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்களோட தவறான ஒரு இது இல்லை, அதனால தெளிவான யோசனைகள் குறைபாடு உடையதாக இருக்கும். இல்லை தெளிவான யோசனையே இருக்காது. இல்லைன்னா சந்திரன் ரொம்ப வேவரிங்காக இருக்கு, அதனால மைண்டு வேவரிங்காக இருக்கும். ஏன்னா சந்திரனுக்கு மனோகாரகன் அப்படின்னு பேர், புத்திகாரகன். அப்படின்னா அந்த புத்தி என் மனசு எப்போவுமே என்ன இருக்கும், ஒரு சஞ்சலமாக இருக்கும், சரியான முடிவு எடுக்க முடியாது, ஒன்று மாற்றி ஒன்று, இது பார்த்தாது அது பார்த்தாதுன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு மாதிரி வேவரிங்காக போய்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னு சொன்னால் அப்பொழுது அதுபோல் மனநிலைமையிலிருந்து வெளிவரத்துக்கு இசை ஒரு நல்ல காரணியாக அமையும். இட் சப்போர்ட்ஸ் டு ஓவர் கம் திஸ், இட் ஹெல்ப்ஸ் டு கம் அவுட் ஆஃப் இட் அப்படின்னு. இட் சப்போஸ் வெளில வரணும்னு நினைக்கிறோம், அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே சமயத்தில் அது நம்மளை அறியாமல் வெளியில் வரணும்னா இட் ஹெல்ப்ஸ் டு கம் அவுட் ஆஃப் இட். இப்போ நம்ம எங்கேயோ வழி தவறி போகிறோம், நம்மளே ஐயோ நம்ம வேறு ரூட்டில் போகிறோம் போல இருக்கே அப்படின்னு நம்மளே ரூட்டை மாற்றிக்கிட்டு நம்ம வெஹிக்கிளை திருப்பிட்டு வந்தாலும் சரி, we can ask for someone, am I going in the right direction, இந்த வழியில் போனால் நம்ம எந்த ஊருக்கு போனோமோ அந்த வழி கேட்டால், இல்லை சார் நீங்கள் ஆப்போசிட் டைரக்ஷனில் வரங்க, யூ டேர்ன் யுவர் வெஹிக்கிளை ரைட்டில் எடுத்துகிட்டு நேராக போங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்கன்னு வைங்க. அதுபோல் இருந்தாலும் somebody helps to come out of it or we are coming out on our own அப்படின்னு சொன்னால் ரெண்டுமே ஏற்புடையது தான்.
அதுபோல நேரத்தில் தெளிவான யோசனைகள் கிடைப்பதற்கு இசை பயனுள்ளதாக இருக்கும். அதே நேரத்தில் சம்படி சப்போர்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் எப்படியாவது அதை கேட்கறதுக்கு முயற்சி செய்தாலும் அந்த இசை பயனுள்ளதாக அமையும். இது ரெண்டு ஆஸ்பெக்ட்லையும் சப்போர்ட் அண்ட் ஹெல்ப்ஸ், அது ரெண்டுமே இசை வந்து அந்த நேரத்தில் நம்மளுக்கு உறுதுணையாக இருக்கும். அதனால் அஸ்ட்ராலாஜிக்கல் ரெமெடி அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து வெளியில் வரணும். சிலவங்க இது தெரியாமல் அப்படியே போவாங்க. ஸோ அந்த பீரியட் வரைக்கும் அப்படியே இருக்கும். பீரியட்னு சொன்னால் ஒரு 4 to 10 days வரைக்கும், இல்லை 10 to 45 days வரைக்கும், சிலப்போ 6 மாதம் கூட அப்படி மாதிரி ஒரு குழப்ப நிலையில் இருந்துக்கிட்டே இருப்பாங்களே, அப்படிலாம் போகும். டு ஓவர் கம் திஸ், இந்த 2 இலக்கணமும் இந்த 2 சப்ஜெக்ட்லையும் சிறப்பாக இருக்கிறவங்க யாரான தெரியுமா இருந்தால் அவங்களோட நம்ம போய் பேசி நம்மளோட ஹாரோஸ்கோப்பை காட்டிட்டு இது இப்படி இருக்குன்னு சொன்னால் அவங்க நம்மளுக்கு கைட் பண்ணுவாங்க. இதில் உடனே இது பரிகாரம் அப்படின்னு ஆரம்பிக்கல. அது வந்து ஜோதிஷத்தில் சொல்லக்கூடியது. ஜோதிஷத்தில் கூட ரொம்ப தேர்ந்தவங்களாக இருந்தால் என்ன சொல்ல மாட்டாங்க, யூ ஷுட் அண்டர்கோ திஸ் பீரியட், பட் அது என்ன பரிகாரம் பண்ணாலும் அது அப்படி தான் போகும். இட் கேனாட் பி மிட்டிகேட்டட். அதாவது இல்லைன்னு ஆகாது, இருக்கும் தான். ஒருவேளை ரொம்ப சிவியராக இல்லாமல் சாதாரணமாக அதை நீ கிராஸ் பண்ண வேண்டியரும், ஆனால் கண்டிப்பாக இதை கடந்து தான் போகணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த ஜோதிஷ சாஸ்திரத்துக்கு அது ஒரு பெரிய சயின்ஸ். ஜோதிஷம் என்றது பெரிய சயின்ஸ். அந்த சயின்ஸ் என்ன, நம்ம சாதாரணமாக ஒரு சின்ன சின்ன விஷயங்களால் மாற்றிட முடியாது, அப்படியே தான் இருக்கும். அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் வரும், அதுதானே சிறப்பு. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம வந்து இந்த மியூசிக் வந்து ஒரு அஸ்ட்ராலாஜிக்கல் ரெமடியாக கூட நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை இன்னும் விளக்கமாக வரப்போகிற பதிவுகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.